அதான் மேடம். நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். கடவுள் இருக்கு, கடவுள் அந்த மாதிரி சரிங்களா சார்? கடவுள், that's all. நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் வே டு ஸ்டார்ட் கிளைம்பிங் த லேடர். எப்படின்னா ரிப்பேண்ட், செஞ்சு தப்புக்கலாம் மன்னிப்பு கேளுங்க. ரிப்பேண்ட், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என் தப்பு, எங்கள் மனதை எங்கள் கணவரை மதிக்கல, என் மனைவியை மதிக்கல, என் மாமியை மதிக்கல, இனிமேல் நான் மன்னிப்பு கேட்டு நான் மதிக்கிறேன். அதான் ரிப்பேண்ட் சொல்லணும். நீங்கள் நான் தப்பு செய்யலன்னு சொல்லாதீங்க. எல்லாமே தெரியுமோ தெரியும் தப்பு பண்ணி, நானும் தப்பு பண்ணிப்பேன் சார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் வித் ஒன் செல்ஃப். அந்த குட்னஸ் வந்து நல்லா செழிப்பாக ஆக்கு, இன்னும் குட்னஸ் ஆகட்டும். ஒரு பார்த்தனாக்கா நம்ம ஐயோ கஷ்டப்படுறோம், நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க, முடிஞ்சாக்க செய்யுங்க. சரிங்களா சார்? நெக்ஸ்ட் வந்து forgive and forget, மன்னித்து மறந்துட்டேன், forgiving and forgetting, அது படிங்க, திங்க் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அவங்க ஹீல் பண்ணுங்க, சொல்லுங்க, பேசுங்க, நல்லதா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, செய்யுங்க. யாருமே இருக்கலாம். எவ்வளவுக்கு வேலையாள் செய்யுங்க, அவங்களுக்கு அவ்வளோ கர்மா வந்து நல்லபடியாகும். உங்க குடும்பம் செய்யுங்க, அது உங்க கடமை, உங்களோட கடமை. வேலையாள் செய்ய செய்ய வந்து இன்னும் ஆகும், இன்னும் பெருசாகிட்டே போவீங்க. எங்கேருந்து மெக்சிகோ போகிறேன் சார், எவ்வளோ தூரம் தானே மெக்சிகோ? ரொம்ப தூரம் மேடம். ஃப்ளைட் எடுக்கணும் 12 ஹவர், அந்த ஏர்போர்ட்டில் 9 ஹவர் உட்காந்துருக்கணும். அப்புறம் 12 ஹவர் மேடம். அப்புறம் தூரம் போகணும், ஏர்போர்ட்டில் 9 ஹவர் உட்காந்துருக்கணும். சரி மேடம். தண்ணி கூட காசு, டாய்லெட் தண்ணி குடிப்பேன் மேடம், டாய்லெட்டில் போய் தண்ணி குடிப்பேன் மேடம். ஏதாவது ஒரு போட்டால் 4 யூரோ மேடம். அது ஒரு என்ன ஆச்சு, 4 யூரோ 14 ரிங்கெட். எங்கள் காசு, உங்கள் காசு எவ்வளோ மேடம்? 400 rupees தண்ணி. அதான் அவங்க ரேட்டு, அவங்க ரேட்டு ஏர்போர்ட்டில். அந்த மாதிரி கஷ்டப்படணும், பொண்ணு தான் போகணும். போகும்போது தான் நம்ம போய் செய்கிறோம், அப்போ தான் பார்க்குறோம். இன்னும் அனுப்புவாங்க, அனுப்ப பண்ணுவோம். அந்த காலத்தில் மேடம் நான் வந்து சரி வரும், என் சொந்த காசு தான் போட்டு வரேன். இன்றைக்கி வந்து நீங்களே காசு கொடுத்துங்க. இன்றைக்கி ட்ரஸ்ட்னால நீங்கள் கொடுக்க காசு என் ஃப்ரெண்டில் கிடைக்கும். நோ, ஐ புட் மை ஓன் மணி அண்ட் கம். எல்லாரும் சொந்த காசு போட்டு வரோம் மேடம். எல்லாம் போட்டு சாப்பாடு கொடுப்போம் மேடம், சாப்பாடு கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். 2 டீ, ஒரு சாப்பாடு, ஒரு நாள் டீ, ஒரு நாள் சாப்பாடு, நைட்டு டீ. ஆரம்பத்தில் இப்பெல்லாம் சேர்த்துல நீ எனக்கு டீ வாங்கி கொடுங்க. காலம் மாறி போச்சு மேடம், காலம் மாறி போச்சு. ஆமா மேடம், எல்லாம் கற்றுக்கணும் மேடம். உங்களுக்கு யார் ஃப்ரீயாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்கலாம் மேடம். பூஜை பண்ணு, இங்கே வா, வேஷ்டி கட்டு, சட்டையை கழட்டி விடு, அவங்க உள்ளே போடலாம் மேடம். கோயில் உள்ளுக்கு இன்னும் அட்டகாசம் பண்ணலாம், சட்டையெல்லாம் போடக்கூடாதா? ரொம்ப செக்ஸியாக போடணும் உங்களுக்கு மேடம், சட்டையை கழட்டி போட, அப்போ தான் செக்ஸியாக இருக்கும் ஆம்பளைங்களுக்கு. இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் பண்ணி என்ன மேடம், அது போன கோயில் படம் பிடிக்க கூடாது, இது படம் பிடிக்குது, அது பிடிக்கும். என்னன்னா என்ன பண்ண படம் பிடிச்சி என்ன பண்ண போகிறேன், ஒரு கோயில் கட்ட போகிறேன் நான். வீடியோ பண்ணக்கூடாது, கதை கூடாது, அது போடலாம். நோ ஹிந்துஸ் அலவுட் இன்சைட். Non-Hindus. No, non-Hindus allowed. ஏன் சார் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? என்னப்பா வந்து என்ன பண்ண போறான்? Why you do this? You don't believe in one God, madam. நீ நம்ப மாட்டியா ஒரு காட்னு? அந்த மாதிரி எத்தனை 2-3 கோயிலை பார்த்தேன். ஆனா இது வந்து அது ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கு. ஸ்ரீரங்கம் கோயில் ஐயப்பா ஓகே. பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ், நல்ல செய்யுங்க. இப்போ கீழே இறங்க போறீங்க. எஸ், ரொம்ப சிம்பிள். ஷெல்ஃபிஷ் எல்லாம் படி மேடம். ஷெல்ஃபிஷ்னா என்ன? கீழே இறங்குவீங்க. செல்ஃப் சென்டர், நான் தான் பெருசு, என் குடும்பம் தான் முக்கியம், நான் தான் முக்கியம். செல்ஃப் சென்டர். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஈவல் அண்ட் ஹார்மிங் தாட். செத்து போனோம், வராம பார்த்தியா, காலை உடையணும். இந்த மாதிரிலாம் லெவலுக்கு இந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க சார். ரொம்ப பேர் இருக்காங்க இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் earthly desires, எக்கச்சக்கமான ஆசைகள். ஐஃபோன் வேணும், நல்லா சாப்பிடணும்,
நல்ல கறி போட்டு சாப்பிடுவோம், அதெல்லாம் அகத்துக்கு செய்யலாம், இதெல்லாம் நீங்கள் ஏற முடியாது லெட்டரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜெலஸ். ஜெலஸ் தமிழ் ரைட்டு. அப்புறம் லஸ்ட், ரைட்டா, காமன். நெக்ஸ்ட் ஸ்டே த சேம் லெட்டர், டோன்ட் லேர்ன். அது அங்கே லெட்டர்னா அது ஏற போய் கீழே இறங்க பண்ணோம், அங்கேனா ஒன்று பண்ணுங்க. டோன்ட் லேர்ன், எனக்கு இது போதும். கீப் யுவர் செல்ஃப், நான் என்ன கதை எனக்கு போதும், நான் யாரும் ஷேர் பண்ணணும். டூ குட் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப், நான் நல்லதே சரியாக போச்சு, அது அப்படின்னா பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாலோ த 4 noble truth of கௌதம புத்தா. கௌதம புத்தா 4 noble truth பண்ணு, அது கற்றுக்க. நம்பர் 1 என்ன சொல்கிறேன்னா, அவரு எல்லாரும் கௌதம புத்தாவை விக்கிரகமா சிலை வச்சிருப்பீங்க, சிலை வச்சிருப்பீங்க, அங்கங்க படம் வச்சு. ஆனால் என்ன கற்றுக்கிறது யாருக்குன்னு தெரியாது மேடம். அவன் என்ன சொன்னா, சிம்பிளா என்ன சொன்னாங்க. நம்பர் 1, life may be inevitable suffering. அது அந்த பிறப்பு வந்து எல்லாரும் suffering அனுபவிக்கிறது. suffering. யாரும் சொன்னோம்ல, யாரும் பாதிக்கப்பட்ட சார் சஃபரிங்னா, எனக்கு என் பையன் சமைச்சு கேட்க மாட்டான், வருத்தப்படுது. வருத்தம் இல்லை மேடம், இது வேற வருத்தம், வேற மாதிரி. சிம்பிள்னா, என் பொண்ணு நீ சமைச்சு கேட்க மாட்டான், சாப்பாடு இல்லை, மேபி I don't know, அதுக்குமா. So you don't have this மேபி துன்பம் மனபாரமா சார்? இல்ல மேடம், அதாவது மேடம் எல்லாமே வாழ்க்கை வந்து துன்பமா இருக்கலாம். துன்பம் தானே, சரி, வாழ்க்கை துன்பமா இருக்கலாம் சொன்னாரு. எப்படின்னா, முடி உழுவுது, துன்பம் தானே. முடி கருப்பா இல்ல, துன்பம் தானே மேடம். இந்த வேலை கருப்பா, முடி எல்லாம் வெள்ளையாச்சு, அந்த மாதிரி மொட்டை ஆயிட்டேன் எங்க அப்பா மாதிரி, அதான் துன்பம் தான். ஐயோ என்னடா மொட்டை ஆயிட்டேன் இந்த பத்து மணில சாப்பாடுலையே, அதெல்லாம் துன்பங்கள் வாழ்க்கையில வந்து. இது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத துன்பங்கள் வாழ்க்கை இருக்கலாம், ஆவணம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த துன்பத்துக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு, துன்பத்துக்கு காரணம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த துன்பத்துக்கும் எண்ட் இருக்கு, முடிவு இருக்கு. அந்த முடிவு வந்துட்டு இந்த 8fold pathல இருக்கு. எப்படின்னா 8fold pathனா இதான் 8fold path, 8fold rule கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் வியூஸ், நல்லதா பாருங்க, நல்லதா திங்க் பண்ணுங்க, நல்லதா பேசுங்க, நல்லதா செயல்படுங்க, நல்லதா சம்பாதிங்க, ஏமா சம்பாதிக்காதீங்க ஒருத்தர் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் மென்டல் ஆட்டிடியூட், நல்லா திங்க் பண்ணி வேலை செய்யணும். நெக்ஸ்ட் மைண்ட்ஃபுல், மைண்ட் வந்து பாசிட்டிவ் வைக்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் கான்சென்ட்ரேஷன், இது செஞ்சாலே உங்க துன்பங்கள்லாம் குறைஞ்சிரும். மொட்டையா இருந்து போது அந்த தொப்பி வச்சுக்கிறேன் மேடம், வீக் வச்சுக்கிறேன், சரியா போச்சுட்டான், நோ ப்ராப்ளம். ஓ அவனுக்கு முடி ரொம்ப இருக்கு, எனக்கு முடி குறைவா இருக்கு, துன்பம் தானே, அவன் நல்லா வேலை செய்யலையா, நான் செய்யற வேலை நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு போதும். அந்த மாதிரி திங்க் பண்ணதான் இந்த மாறும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, law of karma. whatever you sow, நீங்க என்ன நீங்க செய்றீங்களோ அதான் உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. இந்த பெரிய வரனா அடுத்த பெரிய வரப்போகுது. பெரிய எல்லாம் சரி கேட்டீங்க. God cannot be mocked. கடவுளை வந்து ஏமாத்த முடியாது. Do not do others. அதோ மத்தவங்க என்ன உங்களுக்கு செய்ய பிடிக்காதுன்னா மத்தவங்க செய்யக்கூடாது. ஓகே, சிம்பிளா போட்டாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பில்டிங், லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் நான் இன்ஜுரி. என்ன பண்ணுறது? நான் இன்ஜுரினா வார்த்தையால் துன்பம் பண்ணக்கூடாது, பிசிக்கலா துன்பக்கூடாது, மென்டலா துன்பக்கூடாது. ஓகே, ஜெனரசிட்டி அண்ட் நான் ஸ்டீலிங், ஒன்றும் திருடக்கூடாது, ஐடியா திருடக்கூடாது, அவங்க பிஸ்னஸ் திருடக்கூடாது, அவனை ஏமாற்றக்கூடாது. கிவிங், கொடுங்க. ஆனஸ்டி அண்ட் நாட் லைங், ஆனஸ்டினா நேர்மையா உண்மையா இருந்துக்கிட்டு போய் பேசாது பல மாதிரி. ரைட்டு. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் அக்செப்ட் வாட் இஸ் தேர் வேர் யூ ஆர். நீங்கள் என்றைக்குமே நான் என்ன இருக்கணும் அதை பற்றி நீங்கள் நினைங்க. நெக்ஸ்ட் வந்து connect to God daily. காடுக்கு கனெக்ட் பண்ணுங்க, டெய்லியே கனெக்ட் பண்ணுங்க. Thank God for whatever you have.
இறைவா நன்றி நன்றி நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் don't ask, கேட்காதீங்க. when, எப்ப வரப்பெல்லாம் எப்பன்னு கேட்குங்க. ஒன்றும் பண்ணாமல் எப்பன்னு கேள்வி எல்லாம் உங்க யார் கேட்கறாங்க? யார் உங்களுக்கு எப்பன்னு கேட்பீங்க? யார் உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு? சோசியக்காரங்க காலை 7 மணிக்கு போடுவான், பஞ்சர் ஒருத்தர் போடுவான். இந்த மாசம் உங்களுக்கு இது வரும், அது வரும், இது வரும். பாத்தீங்களா மேடம்? எத்தனை வரப்போதா? எத்தனை மில்லியன் பேருக்கு எல்லாத்தையும் வரப்போதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுவான், எல்லாம் சொல்லு. இது வரப்போதே உங்களுக்கு மச்சம் இங்க ஒன்றும் கண்ணம் பண்ணுறது எல்லாம் சொல்லி உங்களை வந்து சப்போஸ் மேக் யூ ஹாப்பி இல்ல, தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் நடக்க போதில்லை. ஓகே, அந்த மாதிரி வேண்டு கேட்காதே. அப்புறம் இஃப்னா இவன் கல்யாணம் பண்ண நல்லா இருந்திருப்பேன். இஃப் ஐ நாட் மேரிட் ஹிம், தமிழ் இஃப்னா ஒருவேளை இவங்களை பண்ணிருந்தா, ஒருவேளை பண்ணாட்டலாம், ஒருவேளை நான் பார்த்தா, ஒருவேளை நான் படிச்சாக்க நல்லா இருந்திருப்பேன், ஒருவேளை நான் கல்யாணம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலை, அந்த மாதிரி இஃப். நெக்ஸ்ட் வந்து why, ஏன் 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 கேட்காது, ஆன்சர் வராது. ஏன்டா பொம்பளை பொண்ணா, ஏன்டா அந்த மனுஷன், ஏன்டா கேட்காதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது லோ போதா? லேப்டாப் சார்ஜ். ஒருவேளை நாங்க இங்க வராம இருந்தா எங்கேயோ போயிருப்போம் அப்படின்னு நாங்க நினைக்கலாம். ஆமா, பேட்டரி கனெக்ட் பண்ணேன், கனெக்ட் பண்ணிட்டேன். Soul elevation. இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பவர் சப்ளை எல்லாமே தான், எல்லாமே தான். இதுல மாசம் ஓகே ஓகே ரைட். இது கொஞ்சம் இது ஓகே. ஏன் கேட்காதீங்க, why இதெல்லாம் கேட்காத, ஆன்சர் வரவே வராது. Connection. Okay. Fine. Set. இதெல்லாம் கேட்காதீங்க. when, எப்ப, எதனால, எதுக்காக வருது கேட்காதீங்க. Pray to God. Think of him and go close. நினைச்சிட்டு கிட்ட போங்க, முடிஞ்ச வரைக்கும் கிட்ட போங்க. ரைட்டா? கிட்டனா செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை படிங்க. Prayer must not come from the mouth. வாயில ஹார்ட்லேருந்து வரணும் சார். மந்திரம் படிக்கிறேன், ஹார்ட்லேருந்து வரணும் அந்த மந்திரம்லாம். ஓகே ரைட்டு. ப்ரேயர் மஸ்ட் பி ஆஃபர்ட் வித் ஃபெய்த், ஹியூமன் சின்சியராக செய்யணும். சும்மா கடமை படிக்கிறேன், புருஷனை இப்படி காமிச்சா போதும்னு நினைக்காதீங்க. அவன் படிக்கிறது நல்லா ஆகும். நான் அதான் ஷார்ட்கட் கண்டுபிடி காமிங்க. ஆனால் அவரே படித்தாதான் இது மாறி வரும். அவர் படிக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் அஃபர்மேஷன், ஐ ஆம். இது ரொம்ப பவர்ஃபுல் அஃபர்மேஷன் மேடம். White magic போயிடும். Next affirmation that I am light. உங்களுக்கு பண்ண I am light. Okay, one time saying when your soul can become, what your soul can become after செத்த பிறகு என்ன ஆகும்? யாரா கமரி உங்க கால தெரியுதா? செத்து போற லைட் ஆயிடும் சார். அதான் சார். அப்படி ரைட், ஆமா சார். 600,000 versus எல்லாம் படியேறிட்டா போயிட்டு இருக்காங்க சார் இப்போ. make them all read I am, no. Let us all read I am, they will also. என்ன பாச்சி? Okay, what you can become. அதாவது கேட்டாங்க பாத்தீங்களா, எப்ப நான் ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் ஆப்பன் கேட்டீங்க பாத்தீங்களா மேடம்? அதாவது what your soul can become after dying, reincarnate back to the world. இந்த உலகத்துக்கு வருவீங்க, அதாவது வேற உலகத்துக்கு போவீங்க. அப்படினா சார் வேற உலகத்துக்கு மேடம், இதே மாதிரியா? வேற மாதிரி
கண்ணு இருக்காது மூக்கு இருக்காது மேடம். அது ஏலியனா வரீங்க மேடம். நல்லா இருக்காது சார். மூஞ்சி அழகாவே இருக்காது. அப்ப தெரியாதுங்க உங்களுக்கு. நீங்க தானே சொல்றீங்க. அங்க அழகா இருப்பாங்க மேடம். அங்க அழகா இருப்பாங்க மேடம். அந்த மேடம் தானே. சரி பாருங்க இப்ப பாருங்க. இப்போ வந்து ஆப்பிரிக்கா நாடு போதீங்களா? ஆப்பிரிக்கா நாடு. அழகா இருப்பாங்களா மேடம்? அழகாதான் சார் இருக்க மாட்டாங்க. நல்லா கேட்டு இருப்பாங்க. பெருசா இருக்கும், மூடி வந்து கம்பி புருஷமா இருக்கும், கருப்பா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க மேடம். உங்களே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களே கம்பேர் பண்ணாலும் அழகா இல்ல மேடம். அவங்களுக்குள்ளே காதல் பண்ணுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள நல்லா தான் இருப்பாங்க. Sir, they also become Miss Universe, Miss World. Yes, madam. Those are all different part of Africa. Okay, but they are beautiful in their own way, right, among themselves. நீங்க கம்பேர் பண்ணதுன்னா அவன் அழகால. இப்ப நம்ம இருக்க மேடம், வெள்ளக்கார நம்ம கம்பேர் பண்றான், அவன் அழகுன்னு நினைக்கிறான், அவன் இல்லையா மேடம்? நம்ம அழகா இருக்காரு, அவன் இல்லையா மேடம்? அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்றான், அவன் தானே மேடம்? நம்ம அவங்களும் ஃபீல் பண்றோம், அவன் இல்லையா மேடம்? அவன் தானே. ஸோ அது வேர்ட்ஸ் ஆர் தேர், நத்திங், எவ்ரிபடி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க இந்த மாலை ஃபீல் பண்ணுங்க மேடம், அடுத்த வாரம் ஆப்பிரிக்கா அதை ஆச்சு தானே. இல்ல நான் ஏலியன்ஸ் மாதிரி இருந்துக்கிறேன். அப்பையா பாத்தியா மேடம், பாத்தீங்களா பாத்தீங்களா நான் ஏழு மேடம் போன் எடுங்க, அதுவே தப்பு. அதே தப்பு. மன்னிப்பு கேளுங்க. இல்ல கண்ணு இருக்காது, வாய்க்கு பரவாயில்ல மேடம், ஆப்பிரிக்கா ஆக மாட்டேன். இல்ல வேற வேர்ல்டு சார், வேற வேர்ல்டுக்கு போயிடுறேன் நான். See the energy, see. சொல்லுங்க. ஆத்மா ஆண் இல்ல, பெண் இல்ல, இது உடம்பே இல்ல, இது தொகை தாட்டம் இல்ல, சொல்லுங்க. இந்த வாட்ச் போட இல்ல, சொல்லுங்க. சாதி இல்ல, நான் ஒரு ஆத்மா. இந்த உடம்புல இந்த ஆத்மா எந்த உடம்புக்காவது போவோம், ஆப்பிரிக்கா உடம்பு போவோம், வெள்ளைக்கார உடம்பு போவோம், சீனா உடம்பு போவோம், எல்லாமே ஆத்மா தான். இந்த உடல் ஒரு காடி மாதிரி. நான் பேன்ஸ் ஓட்டலாம், நான் BMW ஓட்டலாம், மருதி ஓட்டலாம், குட்டி காடி ஓட்டலாம். என்ன குட்டி காடி மேடம்? நானோ ஓட்டலாம். சொல்லுங்க, எல்லாம் காடி தான். A to B போகுது, ரெஸ்டாரண்ட் A to B, A to B போகுது. ஆழமா முழுமையா ஏத்துக்கிறேன். இந்த ஆத்மாவுக்கு தேவைப்படுது ஒரு உடல், ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியத்தை இந்த கர்மா பேலன்ஸ் பண்ணி நல்லபடியா இறைவனுக்கு சேரணும். இறைவா நன்றி.